தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நண்பர்களே, சோலார் சார்ஜர் லைட் பழுது சரி பண்ணுவது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சோலார் சார்ஜர் லைட் பழுது சரி பண்ணுவது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் வீடியோ கடைசி மட்டும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ரிப்பேரிங் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளணும்னா நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆல்ன்ற பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் போகிற மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Hey there. Subscribe to my channel. And also press this bell icon. இந்த மாதிரி ஒரு சார்ஜர் சோலார் லைட்டு பழுதாகிருச்சுன்னா நாம் இந்த சோலார் சார்ஜர் லைட் பழுதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சார்ஜர் சோலார் லைட்டை பிரித்து கொள்ளலாம். இந்த மாதிரி பிரித்து எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல 4 ஸ்க்ரூ ஆணி கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல ஒரு ஆணி, இந்த இடத்துல இதில் ஒரு 4 ஸ்க்ரூ ஆணி கொடுத்துருப்பாங்க. இப்போ நாம் இந்த மாதிரி பிரித்து எடுத்துட்டோம். இப்போ இந்த சார்ஜர் சோலார் லைட்டில் என்ன பழுது இருக்குது, எதனால் நம்மளுக்கு வேலை செய்யலை அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜர் சோலார் லைட்டுக்கு பார்த்தீங்கன்னா லித்தியம் பேட்ரி 3.7 வோல்டேஜ் பேட்டரியில் 3 பேட்டரி கொடுத்துருக்குறாங்க. இப்போ நாம் ஒன் பண்ணி பார்க்கலாம். இங்கே நம்மளுக்கு ஒன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இதை நாம் ஒன் பண்ணி பார்ப்போம். சுவிட்சை ஒன் பண்ணி பார்க்குறோம். லைட்டு எரியிற மாதிரி தெரியல. இப்போ நாம் டிஜிட்டல் மல்டிமீட்டரை வச்சு செக் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த சார்ஜர் லைட்டில் என்ன பழுது இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். முதலாவது பார்த்தீங்கன்னா நாம் இதில் இருக்கிற மதர் போர்ட்டை வெளியில் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி எடுத்துட்டோம். சார்ஜிங் பின்னால் நம்மளுக்கு சார்ஜ் ஆகுதான்றதை நாம் ஒருக்கா செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நான் மொபைல் ஃபோன் சார்ஜர் தான் கனெக்ஷன் கொடுக்குறேன். பாருங்கள், நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்க இண்டிகேட்டர் லைட் எதுவுமே எரியலை. டிஜிட்டல் மல்டிமீட்டர் செக் பண்ணி பார்த்தா தான் நாம் உறுதிப்படுத்த முடியும். அதாவது சார்ஜிங் பின் பழுதாக இருக்குதா இல்லையான்றா செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மல்டிமீட்டரில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா DC 20 சிம்பிள் அடையாளம் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த ரேஞ்சில் நாம் 40 திருப்பி வச்சுக்கொள்வோம். இது பார்த்தீங்கன்னா ப்ளஸ், இது மைனஸ். இதில் நாம் ப்ரோப்பை வச்சு பார்க்கலாம். வடிவாக மீட்டரை பாருங்கள், டிஜிட்டல் மல்டிமீட்டரை பாருங்கள். நம்மளுக்கு மைக்ரோ USB சார்ஜிங் பின்னால் சார்ஜ் வரலை. பாருங்கள், இந்த மாதிரி 6 புள்ளி தான் காட்டுது. இதில் நம்மளுக்கு 4 வோல்ட் சார்ஜ் வரணும், ஆனால் வரலை. இந்த பேட்டரியை இதிலிருந்து ரிமூவ் பண்ணிக்கொள்ளலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சோலாரில் சொக்கெட்டையும் இதிலிருந்து இந்த வயர் கனெக்டரையும் இதிலிருந்து எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேட்டரி நல்லா இருக்குதா இல்லையான்னு ஒருக்கா செக் பண்ணி பார்த்துருவோம். பேட்டரி நல்லா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வோல்டேஜ் அளவு காட்டணும். பார்த்தீங்கன்னா நான் DC 20 தான் வச்சிருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா மைனஸில் ஒரு ப்ரோப்பை வச்சுக்கொள்வோம். இந்த மாதிரி ப்ளஸில் ஒரு ப்ரோப்பை வைப்போம். பாருங்கள், 42% தான் காட்டுது. பேட்டரியில் சார்ஜ் இல்லை. பார்த்தீங்கன்னா சோலார் நல்லா வேலை செய்தான்னு செக் பண்ணி பார்ப்போம். DCயில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு லைட் எரியுது. அதாவது நாம் போட்டிருக்கிற இந்த AC பவர் லைட் எரியுது. இப்போ நாம் இந்த பின்னில் வச்சு செக் பண்ணி பார்க்குற நேரம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் சார்ஜ் வருதா இல்லையான்றதை செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நம்மளுக்கு சோலார் நல்லாவே வேலை செய்யுது. பார்த்தீங்கன்னா சாதாரண நான் போட்டிருக்க AC பவர் லைட்லேருந்து வர வெளிச்சத்துக்கே சார்ஜ் வருது. சோலாரில் எந்த ஒரு பழுதுமே இல்லை. வெட்டியை மாற்றிட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜிங் பின்னையும் நாம் மாற்றிக்கொள்வோம். பேஸ்ட் வச்சுக்கொள்வோம். பேஸ்ட் வச்சா தான் நம்மளுக்கு அதிகமாக ஹீட் ஆகும். பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் கொஞ்சம் AR கன் பயன்படுத்தலை. ஏன்னா இந்த போட்டு பார்த்தீங்கன்னா நார்மலான போட்டு. அதிக ஹீட்டு கொடுத்தோன்னா போட் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சந்தர்ப்பம் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி சோல்டரினை வச்சு ஹீட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுட்டு ஹீட் கொடுத்தோன்னா அது தன்பாட்டில் ரிமூவ் ஆகிரும்.
பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகிருச்சு. இப்போ இந்த இடத்த வந்து நாம் கிளியர் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து புதுசாக ஒரு சார்ஜர் பின்னை வச்சுக்கொள்ள போகிறேன். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இப்போ இந்த பின்னை வந்து நாம் மாற்றிக்கொள்ள போகிறோம். கிரவுண்ட் லைனுக்கு வரும், அதனால் வந்து நாம் இதில் வந்து சோல்டர்னு வச்சுக்கொள்ளணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு 5 பின் கொடுத்துருக்காங்க. 5 பின்னுக்கும் பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டு வச்சு லேசாக சால்டர்னு வச்சுக்கொள்ளுங்க, அப்போ தான் கிளியராக ஒட்டும். பார்த்தீங்கன்னா இது வந்து கிரவுண்டு பகுதி. இந்த கிரவுண்டை வந்து நாம் சார்ஜிங் பின்னுண்ட பாருங்கள், இந்த 4 பகுதி இருக்குது. இங்கே வந்து நாம் சால்டர்னு வச்சுருக்கிறோம். இது வந்து இந்த கிரவுண்டில் வச்சு வடிவாக ஒட்டிக்கொள்ளணும், இல்லைன்னா பின் வந்து பிடுங்கிட்டு வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ். சரி சென்டரில் வச்சு பின்னை ஒட்டிக்கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, சார்ஜிங் பின்னை வச்சுட்டு சரி சென்டரில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நாம் ஒட்டுறதுக்கு முதல்ல சோல்டரிங் பேஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வச்சுக்கொள்ளுங்க. பேஸ்ட்டு வச்சா தான் நம்மளுக்கு கிளியராக நீட்டாக ஒட்டும். வச்சாச்சு. இப்போ வந்து நான் ஒட்டிக்கொள்ள போகிறேன். கிரவுண்டு பகுதி இதை வந்து நாம் ஒட்டிக்கொள்ளலாம். ஓகே, ஒட்டியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பின்னையும் வந்து நாம் ஒட்டிக்கொள்ளணும். ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சார்ஜிங் பின் மாற்றுற நேரம் நீங்கள் வந்து சோல்டரின் பிட்டு வந்து கிளியராக கூராக வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, ஒட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் வந்து ப்ளஸ் மைனஸ் பகுதி இருக்குது. இந்த பகுதியை வந்து நாம் ஒட்டிக்கொள்ளணும். இது வந்து ப்ளஸ்ஸு, ஓகே ஒட்டிட்டோம். கேபிளை வந்து கனெக்ஷன் கொடுத்து பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நாம் இப்போ வந்து சார்ஜிங் கேபிளை வந்து கனெக்ஷன் கொடுத்துருக்குறோம். பாருங்கள், புதுசாக வந்து பின்னை மாற்றிட்டோம். புதுசாக சிசி பின்னை மாற்றியாச்சு. இப்போ வந்து பாருங்கள் சார்ஜ் ஆகுற உங்களுக்கே தெரியும். பாருங்கள் சார்ஜ் ஆகுது. இப்போ வந்து நாம் இந்த பேட்டரியின் கனெக்டர் சொக்கெட்டில் வந்து டிஜிட்டல் மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துக்கு வந்து நம்மளுக்கு 4 வோல்ட்டு சார்ஜிங் வரணும். பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மல்டிமீட்டரில் டிசி 20 சிம்பிள் ரேஞ்சில் வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நான் சொக்கெட்டை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். பேட்டரி கனெக்டருக்கு வந்து 4 வோல்ட்டு பவர் வருதான்ற செக் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் 3 வோல்ட்டு வருது. கிட்டத்தட்ட நம்மளுக்கு 4 வோல்ட்டு பவர் வருது. இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்மளுக்கு பேட்டரி வந்து சார்ஜ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பின்னை மாற்றிட்டோம், சரியாக வேலை செய்யுது. பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இப்போ வந்து நம்ம பேட்டரியை தான் மாற்றிக்கொள்ள போகிறோம். பார்த்தீங்கன்னா தற்போதைக்கு என்கிட்ட இந்த பேட்டரி இல்லை. பேட்டரிக்கு ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். பேட்டரி வரும் மட்டும் ஆர்டர் பண்ண பேட்டரி வரும் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஃபோன் பேட்டரியை தான் நான் மாற்றிக்கொள்ள போகிறேன். பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி 3.7 வோல்டேஜிலேருந்து 4 வோல்டேஜ் வச்சு நம்மளுக்கு இந்த பேட்டரி நல்ல ஃபுல் பவராக இருக்குது. இந்த மாதிரி பேட்டரி மாற்றிக்கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டரி நீங்கள் மாற்ற போகிறீங்கன்னா பேட்டரி வந்து எந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்த்துக்கொள்ளுங்க, எந்தளவுக்கு நல்லா இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ இந்த பேட்டரியை நான் தற்போதைக்கு கனெக்ஷன் கொடுக்க போகிறேன். இந்த பேட்டரி நம்மளுக்கு ஆர்டர் பண்ணது வந்தோடனே இந்த பேட்டரியை மாற்றிக்கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இந்த பேட்டரியில் பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளஸ், இது வந்து மைனஸ். பேட்டரியை வந்து கனெக்ஷன் கொடுத்துருவோம். பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ வந்து நாம் எல்இடி எந்தளவுக்கு வேலை செய்யுன்ற செக் பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 பவர் பட்டன் கொடுத்துருக்குறாங்க. வாவ், சூப்பராக வேலை செய்யுது. பாருங்கள், பார்த்தீங்கன்னா சட்டப்படி வேலை செய்யுது. பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நான் வந்து லைட்டை வந்து ஓப் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். எந்தளவுக்கு இப்போ வந்து நான் போட்டுக்கிற மொபைல் ஃபோன் பேட்டரி வந்து எந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக வேலை செய்கிற செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நான் லைட்டை வந்து ஓப் பண்ணிக்கொள்கிறேன். ஓப் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பவர் பட்டனை ஒன் பண்ணிக்கொள்கிறேன். பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பவர்ஃபுல்லாக வேலை செய்யுது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு லோ பவரில் வச்சு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா லோ பவர், இது அதை விட லோ பவர். இதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி
ஒரு சிக்னல் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஓப் ஆகிருச்சு. மறுபடியும் ஆன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லாக வேலை செய்யுது. இப்போ வந்து நாம் லைட்டை ஆன் பண்ணி கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இப்போ வந்து நாம் இந்த பேட்ரி பாருங்கள், இந்த 3.7 வோல்ட் பேட்டரிக்கு பதிலாக இந்த மொபைல் ஃபோன் பேட்டரியை மாற்றி சரி பண்ணியிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரியை வந்து நான் நிரந்தரமாக வந்து இந்த சோலார் லைட்டுக்கு போட போகிறதில்ல. இது வந்து தற்காலிகமாக தான் போட்டிருக்கிறேன். தற்போதைக்கு இந்த பேட்டரியை போட்டிருக்கிறேன். எனக்கு வந்து ஆர்டர் பண்ணி இந்த பேட்டரி வந்த உடனே நாம் இந்த 3.7 வோல்ட்டு லித்தியம் பேட்டரியை வந்து மாற்றிக்கொள்ளலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த பேட்டரி சட்டப்படி வேலை செய்யுது. மறுபடியும் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன்றோ பட்டன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து சட்டப்படி வேலை செய்யுது. ஓகே, சோல்டர் வயரை வந்து இந்த இடத்துல கனெக்ஷன் கொடுத்துக்கொள்வோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாம் வந்து இதில் வந்து டபுள் செலோ டைப் வச்சுட்டு ஒட்டி கொள்ளலாம் பேட்டரியை. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நாம் டபுள் செலோ டைப்பை வச்சு கொள்ளலாம். சிப்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டரியை வச்சு ஒட்டிட்டோம். இப்போ வந்து நாம் அப்படியே பூட்டி கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா சார்ஜரை வந்து ஒருக்கா கனெக்ஷன் கொடுக்குறோம். சார்ஜ் எப்படி ஏறுதுன்றா பார்க்கலாம். பாருங்கள், நான் இன்னும் வந்து ஸ்க்ரூ ஆணி வச்சு பூட்டலை. பாருங்கள், சார்ஜ் ஆகுது. பாருங்கள், சார்ஜிங் கேபிள் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். சார்ஜ் ஆகுது. பாருங்கள், சுவிட்ச் ஆன் பண்ணுறோம். நல்லாவே வேலை செய்யுது. பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இப்போ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க சோலார் சார்ஜர் லைட்டில் பழுது வந்துச்சுன்னா எப்படி சரி பண்ணலான்னு இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி சோலார் சார்ஜர் லைட்டில் முதலாவது பழுது இதுக்கு தான் வரும். இந்த பேட்டரியில் தான் வரும். பேட்டரி தான் நம்மளுக்கு முதலாவது பழுது ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பின், இந்த யூஎஸ்பி சார்ஜிங் பின்னில் வந்து பழுது வரலாம். பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் பின்னில் பழுது வரலாம். வெயில் இருக்கிற நேரம், அதாவது வெயில் அடிக்கிற நேரம் சோலரை வச்சு நாம் சார்ஜ் பண்ண முடியும். வெயில் இல்லாத டைமில் வந்து நாம் இந்த யூஎஸ்பி மொபைல் ஃபோன் சார்ஜிங் பின்னால் நாம் சார்ஜ் பண்ணிக்கொள்ள முடியும். நல்லது நண்பர்களே, இந்த மாதிரி தான் சோலார் சார்ஜர் லைட் சரி பண்ணுறது. இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆல்ன்ற பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் பிறந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.